அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் நிறைந்த வகுப்பில் ஒரு மாணவி மட்டும் தனிமையில் இருந்தாள். திறமையற்றவளாக அல்ல, ஆனால் பலத்த சிரமங்களை சந்தித்து வந்தாள். அவள் பெயர் அனிதா. ஒவ்வொரு தேர்விலும் தோல்வியை சந்தித்து வந்தாள். அவளுடைய மதிப்பெண்களை பார்த்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கோபத்தோடும் கேலி கலந்த பார்வையோடும் பார்த்தார்கள். ஆனால் அந்த வகுப்பில் இருந்த ஓர் ஆசிரியை, தீபா மிஸ், அவளின் கண்களில் இருந்து ஏதோ ஒரு மௌன சத்தத்தை கேட்டார். தோல்வி என்னும் பெயரில் ஒளிந்து கொண்ட ஒரு கனவை அவர் உணர்ந்தார். ஒரு நாள் அனிதா தனியாக இருக்கும் பொழுது ஆசிரியை அவள் அருகினில் அமர்ந்தார். அனிதா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு படிக்க ஆர்வம் இருக்கிறது, அது மட்டும் உறுதியாக தெரிகிறது. உன்னுடைய பிரச்சனையை எனக்கு கூற வேண்டாம். ஆனால் எனக்கு உன் 1 மணி நேரத்தை கொடு. நான் உனக்கு உதவுகிறேன். 1 வாரம் பார்ப்போம், இல்லையென்றால் நீ விலகிக்கொள் என்றார் ஆசிரியை. அவள் முதலில் பதில் கூறாமல் மௌனம் காத்தாள். பின்பு எதையாவது மாற்ற வேண்டும் என்ற உள்நம்பிக்கையுடன் சரி என்றாள். அன்று முதல் ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்த பிறகு 1 மணி நேரம் தீபா மிஸ் தனிப்பட்ட நேரத்தை அனிதாவுக்கு கொடுத்தார். தொடக்கத்தில் எழுத்தும் கணக்கும் அவளுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் ஆசிரியரின் புன்னகை, பொறுமை மற்றும் வலிமையையும் அனிதா உணர ஆரம்பித்தாள். 3 வாரங்களில் அனிதா விடாமுயற்சி என்ற சொல் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்ந்தாள். ஒரு நாள் வகுப்பறையில் கற்றது தொடர்பான கேள்விக்கு அனிதா பிரகாசமாக எரியும் விளக்கைப் போல தெளிவாக பதில் சொன்னாள். மற்ற மாணவர்கள் அவளையே திரும்பி பார்த்தார்கள். முதல் முறையாக அவள் மீது பாராட்டுகளும் மரியாதையும் மாலையாக விழுந்தது. அனிதாவின் முகத்தில் வெற்றியின் ஒளி தென்பட்டது. அவளால் முடியும் என்பதை முதல் முறையாக அவளை நம்ப ஆரம்பித்தாள். பிறகு வந்தது ஆண்டு கடைசி தேர்வு. தோல்வியின் நினைவுகள் மனதை வருத்திய போதும் தீபா மிஸ் கூறிய சொற்கள் அனிதாவுக்கு துணையாக இருந்தது. நீ முடிவு செய்த நாளில்தான் வெற்றி ஆரம்பிக்கிறது. இது தேர்வுக்கு மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கு எழுதுகிற பதில் என்ற ஆசிரியரின் சொல் அவளது மனதை தென்றலாக தழுவியது. அவள் தேர்வில் எழுதிய ஒவ்வொரு வரியும் அவள் உழைப்பின் சான்றுகளாயின. சில மாதம் கழித்து முடிவுகள் வெளியானது. முதலில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக அனிதாவின் பெயர் முதல் 3 பட்டியலில் வந்தது. பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் சதித்திட்ட மௌனத்தில் இருந்தார்கள். அவள் மட்டும் அசையா மரம் அசைந்தது போல சிரித்தாள், ஒரு நன்றியுடன், ஒரு நம்பிக்கையுடன். அதன் பிறகு அவள் ஆசிரியரின் அருகில் வந்தாள். நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்னையே அறிந்திருக்க மாட்டேன் என்று கூறி நன்றி உணர்வில் ஆழ்ந்தாள் அனிதா. நீ என்னை நம்பியதனால்தான் இது நடந்தது என்று கூறி அனிதாவை அணைத்தார் ஆசிரியை. இதுதான் அவள் வெற்றி. நம்பிக்கையின் பெயரில் ஒருவர் மற்றவருக்கு ஒதுக்கும் நேரம் நிச்சயம் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றும். நன்றி.